வாஸ்து ஆக்சுவலா இந்த ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு செக்மெண்ட் வாஸ்து சாஸ்திரம்ங்கிறது. ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடத்திற்கு இப்ப நீங்க கோவிலுக்கு வாஸ்து உண்டு, நம்ம கிரகங்களுக்கும் வாஸ்து உண்டு. எந்த இடமா இருந்தாலும் நமக்கு அந்த இடத்தில் என்னென்ன மாதிரியான தேவதைகளை அங்க நம்ம வைக்கிறோம் அப்படிங்கறதுதான். அதனாலதான் அஷ்டதிக் பாலகர்கள்னு வச்சாங்க. ஸோ கோவில்லையும் இருக்கும், நம்ம வீட்லயும் இருக்கும். இந்த திக்குகளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். வடகிழக்குல இது இருக்கணும், தென்மேற்குல இது இருக்கணும், கிழக்குல இது இருக்கணும், பிரம்மஸ்தானத்துல இது இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த திக்குகளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படி இந்த வாஸ்து புருஷன் கண் விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லது தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அந்த வீட்டு பூஜைகளை இந்த வீடு கட்டுறதுக்கான இதை நம்ம பண்ணணும். ஸோ இன்னைக்கு வாஸ்துவை பத்தி நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதுவும் நிறைய irrelevant-ஆ இருக்கு. நீங்க ஃப்ரிட்ஜ் இங்க வைக்கக்கூடாது, வாஷிங் மிஷின் இங்க வைக்கக்கூடாது. சரி, சின்ன ஒரு ரூம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க, ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நம்ம அங்க இருக்கிற ப்ரொவைட் பண்ணியிருக்கிறத வச்சுதான் நம்ம வைக்க முடியும். அண்ட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 500 ஃபிளாட் இருக்கு. 500 ஃபிளாட்டுக்கும் வாஸ்து பொறுத்து கரெக்டா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. நிறைய ஃபிளாட்ஸ்ல நானே பார்த்திருக்கேன். கேஸ் அடுப்பு வைக்கக்கூடிய மேடை ஈஸ்ட் வெஸ்டே வராது. அவங்க நார்த் சவுத்து தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஜென்ரலி நம்ம வாஸ்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நம்ம பார்த்தால் போதுமானது. ஏன்னா நிறைய இடங்கள்ல என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, எங்க டாய்லெட் இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல டாய்லெட்டை வைப்பாங்க ஃபிளாட்ஸ்ல எல்லாம். ஏன்னா ட்ரைனேஜ் பைப் அங்க எல்லாருக்கும் காமனா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல கண்டிப்பாக நம்ம வாஸ்து கரெக்ஷன் பார்க்கணும். சமைக்கிற இடம், நம்மளுடைய டாய்லெட் அண்ட் பாத்ரூம் அந்த எந்த டைரக்ஷன்ல அது இருக்கணுமோ அந்த டைரக்ஷன்ல இருக்கிறது நமக்கு நல்லது. ஸோ தெற்கு வாசல், வடக்கு வாசல், கிழக்கு வாசல், மேற்கு வாசல். ஜென்ரலி தெற்கு வாசலையும் வடக்கு வாசலையும் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் வடக்கு வாசல் தான் நிறைய பேருக்கு செட் ஆகாம இருக்கும். தெற்கு வாசல் ஒரு சிலருக்கு செட் ஆகத்தான் செய்யும். கும்பராசி, மகர ராசிக்காரர்களுக்கு தெற்கு வாசல் நல்லாவே செட் ஆகும். ஸோ வடக்கு வாசல் மட்டும் யாருமே இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துதான் அந்த வடக்கு வாசல் வீட்டுக்கு போகணும். கிழக்கு மற்றும் மேற்கு எல்லாருக்குமே பொருத்தமான ஒன்றுதான். இப்ப வாஸ்து பாக்குறது அப்படிங்கிறது அதுலயுமே இப்ப ஜாதகம் பாக்குற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லயே போய்கிட்டு இருக்கு.